மாற்றம் தேவை. டிவிகே கட்சி கொடியை அறிமுகப்படுத்தினார் விஜய். இருபுறமும் யானை, வாகை மலருடன் சிவப்பு, மஞ்சள் நிறத்தில் கொடி. டிவிகே தலைமை அலுவலகத்தில் கொடியேற்றியுள்ளார் விஜய். தமிழக வெற்றி கழகத்தின் பாடலையும் வெளியிட்டார். டிவிகே கட்சி கொடி மற்றும் பாடலுக்கு ஒருபுறம் சந்தோஷ கரகோஷங்களை எழுப்பியுள்ளனர். அதே சமயம் மறுபுறம் பல சர்ச்சைகளையும் கிளப்பியுள்ளனர். நம்ம யோசிக்கிறது தான் மற்றவங்களும் யோசிப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. எல்லாருடைய கருத்துக்களிலும் வேறுபாடு இருக்கத்தான் செய்யும். நாம் நம்ம தளபதி விஜய் ஆடியோ லான்ச்சில் பேசினதை கேட்டிருப்போம். ஃபஸ்ட் டைம் டிவிகே கட்சி தலைவராக பேசினதை இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃப்ளாக் அண்ட் ஆந்தம் ரிலீஸ் பண்ணும்போது தளபதி எமோஷ்னல் ஆனதையும் கண்டிப்பாக கவனிச்சிருப்பீங்க. தமிழ்நாட்டு மக்கள் முன்னாடி கொடி அறிமுகப்படுத்தியதற்கு பெருமையாக இருக்குது என்று கூறியுள்ளார். மற்றும் நமக்காக உழைத்தது விட்டுட்டு தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்கள் உயர்வுக்காகவும் உழைப்போம் என்று கூறியுள்ளார் டிவிகே கட்சி தலைவர் விஜய். கொள்கைகளும் செயல் திட்டங்கள் வெளியிடும் போது இந்த கொடிக்கான விளக்கத்தையும் சொல்கிறோம் என சொல்லியிருக்கிறார் டிவிகே தலைவர் விஜய். மற்றும் விஜய், ஒரு கட்சிக்கான கொடியாக மட்டும் நான் இதை பார்க்கல, நம் தமிழக வருங்கால தலைவருக்கான வெற்றி கொடியாக தான் நான் இதை பார்க்குறேன் என்றார். சந்தோஷமாக கெத்தாக கொண்டாடுவோம் கொடியேற்றியதற்கு என்று அவர் உரையை முடித்துள்ளார். மற்றும் ஸ்மால் அப்டேட். டிவிகே கட்சி முதல் மாநாடு திருச்சி பக்கத்தில் விக்கிரவாண்டியில் நடைபெறும். மாற்றம் தேவையே.